على رسوله الكريم أما بعد السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நாம் இஸ்லாமிய நாடுகளும் அதன் கலாச்சாரங்களும் என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நாம் இன்று காண இருக்கக்கூடிய நாடு துனிசியா. இது ஒரு நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. முழுக்க இஸ்லாமியர்களால் சூழப்பட்ட டோட்டலாக ஹோல் கண்ட்ரியுமே முஸ்லிம்ஸா வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய தலைநகரமாக துனிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊர், அது நாட்டினுடைய தலைநகரமாக செயல்படுகிறது இருக்கிறது. மொத்தம் 63,170 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. இங்கே கிட்டத்தட்ட 1,22,00,000 நபர்கள் பாப்புலேஷன் இந்த ஊர்ல என்ன பண்றாங்க, மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. இந்த 1,22,00,000 பேர்ல 99% இஸ்லாமியர்கள். மாற்று மத சகோதரர்கள் அப்படின்றவங்க ரொம்ப கம்மி இந்த ஊரை பொறுத்த மட்டும். அதே சமயத்துல இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மேக்சிமம் பீப்புள் அந்த ஊரை சார்ந்தவர்கள், துனிசியர்களே வாழ்றாங்க. துனிசியனாவே என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. அது இல்லாம ஒரு சில ஊர்களில் இருந்து புலம்பெயர்ந்து அந்த ஊரில் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பூட்டான் போன்ற ஊர்ல இருந்து அங்க என்ன பண்றாங்க, வாழ்றாங்க. அதே போல எல் ஸ்லாவெடார் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியிலிருந்து, அந்த நாட்டிலிருந்து வாழக்கூடிய நபர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7th செஞ்சுரிக்கு முன்னாடியிலிருந்து இதுக்கு உண்டான வரலாறுகள் உண்டு. 7வது நூற்றாண்டிற்கு முன்னதாக ரோமானியர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்கள். அவர்களுடைய பிடியிலே இந்த இடம் இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. 7வது நூற்றாண்டிற்கு பிறகு இஸ்லாமியர்கள் இந்த இடத்தை கையகப்படுத்தி அதனை வென்றெடுத்து அங்கே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவி தொடர்ந்து அப்படி என்ன பண்றாங்கன்னா முஸ்லிம்களாக வாழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு என்ற தனி ஆட்சி அமைப்பு என்று இருந்தாலும் ரிப்பப்ளிக் ஆனது 1957 ஜூலை 27 ஜூலை 25 இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை குடியரசாக இவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த குடியரசு அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டை போல பிரைம் மினிஸ்டருக்கு முழு அதிகாரமும், பிரசிடென்ட் ஒரு பிரசிடென்ட்டுக்கு அதிகார குறைவும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம பிரசிடென்ட்டுக்கு உண்டான முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அதற்கு பெயரே ஜனாதிபதி குடியரசு அப்படின்னு தான் சொல்லவேப்படுது. அந்த ஊர்ல டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா ஜனாதிபதி தான், பிரசிடென்ட் தான் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல இவர்களினுடைய பொருளாதார அமைப்புல பார்த்தா உலகத்திலேயே 92வது இடத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். பெர்காபிட்டா இன்கம் அடிப்படையில் பார்க்கும்போது 129வது இடத்திலே உலகத்தில் இவர்கள் அங்கம் வகிக்கிறார்கள். இவர்களினுடைய வியாபாரம், ரொம்ப முக்கியமான வியாபாரம் எதுன்னு சொன்னா டூரிசம் தான் இவங்களுக்கு உண்டான மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். டூரிசம் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம், சஹாரா டெசர்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சஹாரா டெசர்ட் அப்படிங்கிறது துனிசியாவிலே கட்டுப்பட்ட பகுதி. அதை காண்பதற்கும் இன்னும் இருக்கக்கூடிய வேறு சில மானுமெண்ட்ஸ், ஒரு சில ஹெரிட்டேஜ் கல்ச்சர் இருக்கக்கூடிய கட்டடங்களை பார்ப்பதற்கும், சில பகுதிகளை சில பீச்சஸ் இந்த மாதிரியான இடங்களை பார்க்கறதுக்கு வரக்கூடிய டூரிசம் என்பது இவர்களுக்கு உண்டான ரொம்ப முக்கியமான மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்குது. அதே சமயத்துல இவர்களுக்கு உண்டான வியாபாரமாக இவர்கள் டெக்ஸ்டைல், துணி வியாபாரம் அதிகமாக தயாரிக்கக்கூடிய டெக்ஸ்டைல் தயாரிச்சு என்ன பண்றாங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. அதே போல் லெதர் ப்ராடக்ட்ஸுக்கு இவர்கள் பெயர் போனவர்களாக இருக்கிறார்கள். அதே போல எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸ் அதிகமாக தயாரிக்கக்கூடிய நாடாக இவர்கள் இருக்கிறார்கள். அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஏற்கனவே நாம் பார்த்ததை போல் ஆலிவ்ஸை இவங்க அதிகமாக விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் நிறைய சீரியல்ஸ், இது எல்லாமே வெளிநாடுகளோடு இவர்கள் தொடர்பில் இருந்து ட்ரேட் வணிகம் என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகளோடு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அவர்களுக்கு தேவையானவைகளை இவர்கள் தயாரித்து அனுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். டேட்ஸ் அப்படிங்கிறது, பேரித்தம்பளம் என்பதும் இவர்களுக்கு உண்டான ரொம்ப முக்கியமான ஒரு வியாபாரமாக கருதப்படுகிறது. அதே போல் இந்த ஊரிலே இஸ்லாமியர்களுக்கு என்கின்ற அடையாளமாக அல் கைரூன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்டடங்களும் பேசிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் இஸ்லாமிக் கல்ச்சர் அடிப்படையில் கட்டப்பட்டவை. இந்த மனாராக்கள்,
அதே போல வந்து சில நமக்குன்னு உண்டான அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த இஸ்லாமிய அடிப்படையில் கட்டுப்பட்ட அந்த அமைப்பாக இருக்கிறது. அதே போல் வந்து சவுசி என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அது வந்து யுனெஸ்கோவால் சிறந்த டூரிஸ்ட் பிளேஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு அமைப்பாக, ஒரு இடமாக அது இருக்கிறது. அதே போல் எல்ஜம், டவுகா, மட்மாட்டா, அதே போல வந்து பர்தோ அப்படின்ற மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் மியூசியம், மற்ற சில நாம் காண உலகத்தில் எங்கேயும் காண கிடைக்காத சில கட்டடக்கலையோடு சேர்ந்த ஒரு சில கட்டடங்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு உண்டான உணவு கல்ச்சர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கோஸ்கி அப்படிங்கிற ஒரு உணவை தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து சாப்பிட்றாங்க. அது வந்து சேமியாவோடு கறியை இணைத்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அது வந்து இந்த நாட்டினுடைய நேஷனல் ஃபுட்டா என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அதே போல வந்து ஓஜா அப்படிங்கிற ஒரு உணவையும் இவங்க சாப்பிட்றாங்க. அதே போல பிரிக் அப்படிங்கிற ஒரு உணவும் இவர்களுக்கு உண்டு. அந்த பிரிக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சமோசா. சமோசா அப்படின்றது தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிக் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல லா லபி அப்படிங்கிற ஒரு உணவையும் இவர்கள் சாப்பிடுகிறார்கள். இவர்களுடைய ஊர்ல வந்து சேமியா ரொம்ப ஃபேமஸா இருக்கும் போல் தெரியுது. மக்ரூத் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் வந்து இவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். அதுவுமே வந்து சேமியாவிலே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இவர்களுக்கு உண்டான ட்ரிங்க், நம்ம எல்லா நாடுகளையும் பார்த்தோம், டீ காஃபி அதோட நிறுத்திக்கிட்டாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு படி மேலே போய் பவுகா அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் இவங்க குடிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா வந்து அத்திப்பழத்தின் மூலம், ஃபிக், அதை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். அது வந்து இவங்களுடைய ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்கா என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அதே போல் நாம் பயணம் செய்து போய் பார்ப்பதற்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டூரிசம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னா அது துனிசியா. ரொம்ப குறைந்த விலையில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் இவர்களுடைய திருமண கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 18 வயது என்பது 2 ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே 18 இயர்ஸுக்கு பிறகு என்ன பண்ணலாம், திருமணம் செய்யலாம். திருமண நிகழ்வு என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருந்தாலும் இந்த ஹென்னா கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க, மெஹந்தின்னு சொல்ற இந்த உருதுக்காரங்களாம் சிலர் பேர் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கல்ச்சர் வந்து இவர்களுடைய நாட்டில ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. அதை ஒரு நாளாவே தனியா செய்யறாங்க. அதே போல மணப்பெண் தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய, கணவனுடைய வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபுல்லா இவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நாளைக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணி வீட்டில் ஃபுல்லா அடுக்கி வச்சு சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு காட்டி அனுப்பக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இவர்கள் ஃபாலோ பண்ணி வராங்க. இவர்களுக்கு உண்டான ஆடை கலாச்சாரம் என்பது கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா வந்து அதாவது ரோப் என்று அழைக்கப்படுது அந்த ஆடைக்கு பேரு. மேலேருந்து முழுவதுமாக ஆண்களுக்கு முழுவதுமாக போடக்கூடிய அபா நம்ம போடுறோம் இல்லையா, அந்த டைப்ல தான். ஆனால் அதற்கு மேலாக இப்படி கழுத்திலிருந்து ஒரு துண்டை போல் இறக்கி தனியா அதுக்குன்னு ஒரு டிசைனை கொடுத்து அதுல சில எம்ப்ராய்டரிஸ், ஒரு சில கற்களை வைத்து தைத்து அதனை அணியக்கூடியவர்களாக அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. மேலேருந்து ஃபுல்லா அபா, அதுக்கு மேல இப்படி கழுத்து வரைக்கும் இப்படி போட்ட ஒரு துணி, அதாவது கையை இப்படி நீட்டினா இங்க ஃபுல்லா வந்து அந்த துணி என்ன பண்ணணும்னா அப்படி இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு ஆடையும், அதே சமயத்துல ஃபுல் லாங் கோட், ஒரு பெரிய அபா போட்டு அதுக்கு மேல ஹோல் உடலை மறைக்கும் போல ஒரு கோட்டை போடக்கூடிய பண்புகளையும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் அதுவும் இருக்கு. இந்த ஊருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெஸ், அந்த பேர் என்னன்னு சொன்னா கஃப்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உடையையும் இவர்கள் அணிகிறார்கள். அதே போல் இந்த ஊருக்கு என்று ரொம்ப ஒரு சில பொருட்கள் நாம் வாங்க வேண்டும் என்றால் துனிசியால என்ன வாங்கலாம் அப்படின்னு சொன்னா பாட்ரி ஐட்டம்ஸ், மண்ணால் தயாரிக்கப்படக்கூடிய மண் பானைகள், ஒரு சில சின்ன சின்ன வகைகளை இவர்கள் ரொம்ப அழகா அதை பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே போல் மொசாக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மொசாக் கற்கள், இது வந்து அவங்களுடைய நாட்டுல ரொம்ப ஃபேமஸான பொருட்களா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் இன்னும் எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றனவோ அனைத்தை பற்றியும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் முடிந்தால் அங்கே சென்று பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.